வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு கண்டுபிடிப்பால நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சு எப்படி மின்சாரம் தயாரிக்கலாம்னு ஒரு சோதனை செஞ்சிருக்காரு. அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த முழு ஆராய்ச்சிக்குமே ஆரம்ப புள்ளி ஒரு கேள்விதான். அது என்னன்னா, ஒரு பழைய பேட்டரி பாகத்தால உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் காந்தத்தை விட அதிக பவர் கொடுக்க முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த கண்டுபிடிப்பாளரோட பயணம் ஏதோ பெரிய திட்டம் போட்டு ஆரம்பிச்சது இல்ல. ரொம்ப சிம்பிளா ஒரு சாதாரண பொருளை பத்தி அவர் கவனிச்ச ஒரு சின்ன ஆனா ரொம்பவே குழப்பமான விஷயத்துல இருந்து தான் எல்லாம் தொடங்குச்சு. இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. பாருங்க, நியோடைமியம் காந்தம்ங்கிறது உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தம். ஆனா இந்த காந்தத்துக்கு மேல பாதுகாப்புக்காக பூசப்பட்ட துத்தநாகம், அதாவது ஜிங்க், ஒரு ஆச்சரியமான வேலையை செய்யுது. ஜிங்க் பொதுவா மின்சாரத்தை கடத்தணும். ஆனா இங்க அது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்பட்டு மின்சாரத்தை தடுக்குது. இது ஏன் இப்படி நடக்குது? இந்த மர்மத்துக்கு விடை தேட வேண்டியிருந்தது. அதாவது அந்த துத்தநாகம் காந்தத்துக்கு ஏறும் நண்பனா இல்லாம ஒரு எதிரி மாதிரி செயல்பட்டுச்சு. காந்தத்தோட சக்திய அது தள்ளுச்சு. இத பார்த்ததும் அவருக்கு ஒரு புது யோசனை தோணுச்சு. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒருவேளை பிரச்சனை காந்தத்துல இல்ல, அந்த துத்தநாக தகடுல தான் அந்த ரகசியமே இருக்குமோ? காந்தமே இல்லாம வெறும் அந்த ஜிங்க் பிளேட்டை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? இந்த கேள்விதான் அவரை ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான, நம்ம கிச்சன்லயே செய்யக்கூடிய ஒரு சோதனைக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த சோதனையோட அமைப்பு எவ்ளோ எளிமையா இருக்குன்னு பாருங்க. முதல்ல ஒரு பிளாஸ்டிக் ட்ரே, அதுல சாதாரண தண்ணி. ரெண்டாவதா அந்த தண்ணிக்குள்ள ஒரு துத்தநாக தகடு. மூணாவதா அந்த ஜிங்க் பிளேட் மேல ஒரு கிராஃபைட் சிலிண்டர். இதுதான் பாசிட்டிவ் டெர்மினல். கடைசியா தண்ணிக்குள்ள ஒரு அலுமினியம் கம்பியை வைக்கிறாங்க, அது நெகட்டிவ் டெர்மினல். அவ்வளோதான் செட்டப். இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்ல தூக்கி போடுற குப்பையில இருந்து எடுத்தது. ஒரு பிளாஸ்டிக் ட்ரே, கொஞ்சம் தண்ணி, அப்புறம் அந்த துத்தநாக தகடு. அது ஒரு பழைய 1.5 வோல்ட் பேட்டரியோட வெளியுறை. அந்த கிராஃபைட் சிலிண்டரும் ஒரு பழைய பேட்டரியில இருந்து எடுத்தது தான். கூடவே ஒரு அலுமினியம் கம்பி. எல்லா சமையலறையில கிடைக்கிற பொருட்கள் மாதிரி தான். சரி, செட்டப் ரெடி. இப்ப ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இங்க தான் விஷயமே இருக்கு. இந்த முடிவு நம்ம மின்சார உற்பத்தி பத்தி இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த பல விஷயங்களையே கேள்வி கேட்க வைக்குது. தண்ணிக்குள்ள அந்த ஜிங்க் பிளேட்டை வச்சு செஞ்ச அந்த சிம்பிள் செட்டப்ல இருந்து எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னு பாருங்க. சுமார் 1300 மில்லி வோல்ட், அதாவது 1.3 வோல்ட். வெறும் தண்ணியும் ஒரு பழைய பேட்டரியோடும் இவ்வளவு பவர் கொடுக்குது. இப்போ ஒரு ட்விஸ்ட். இதே செட்டப்ப அப்படியே தூக்கி அந்த பவர்ஃபுல் நியோடைமியம் காந்தத்துக்கு மேல வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது தெரியுமா? வோல்டேஜ் அதிகமாகிறதுக்கு பதிலா 900 மில்லி வோல்ட்டா குறைஞ்சிடுது. ஆமா, பவர் குறைஞ்சிடுது. இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். இடது பக்கம் இருக்கிறது வெறும் ஜிங்க் பிளேட் செட்டப். அது 1300 மில்லி வோல்ட் கொடுத்தது. வலது பக்கம் இருக்கிறது சக்தி வாய்ந்த காந்தம் மேல வச்ச அதே செட்டப். ஆனா அது வெறும் 900 மில்லி வோல்ட் தான் கொடுத்தது. அதாவது ஒரு பழைய குப்பத்துண்டு ஒரு ஹைடெக் சூப்பர் காந்தத்தை விட 400 மில்லி வோல்ட் அதிக பவர் கொடுத்துருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஒரு காந்தம் சக்திய கூட்டாம எப்படி குறைக்குது? இத விளக்க அந்த கண்டுபிடிப்பாளர் ஒரு புது தியரியை முன்வைக்கிறாரு. இதுல குவாண்டம் இயற்பியல் மாதிரி சிக்கலான விஷயங்களையும் இந்த சிம்பிளான பொருட்களோட குணங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கறாரு. அவர் இதுக்கு வச்ச பேரு நியூட்ரான் நிலைப்படுத்துதல். அதாவது இங்க நடக்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது. தண்ணி, ஜிங்க், கிராஃபைட் இந்த மூணு ஒன்னா சேர்ந்து அதோட தனித்துவமான குணங்களால இயற்கையாவே இருக்கிற நியூட்ரான் ஆற்றலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை மின்சாரமா வெளியிடுதுன்னு அவர் சொல்றார். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு முக்கூட்டு நடவடிக்கை. அதாவது இதுல ஜிங்க் மட்டுமோ இல்ல தண்ணி மட்டுமோ ஹீரோ கிடையாது. தண்ணி, ஜிங்க் பிளேட், கிராஃபைட் ராட், இந்த மூணும் ஒரு டீம் மாதிரி சேர்ந்து வேலை செய்யுது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட காந்த பண்பும் ஒரு படிக அமைப்பும் இருக்கு. இது மூணும் ஒன்னா சேரும்போது அது மின்சாரத்தை உருவாக்குது. இந்த ஒரு சின்ன கிச்சன் சோதனை அந்த கண்டுபிடிப்பாளரை ஒரு மிகப்பெரிய பார்வைக்கு கொண்டு போகுது. இது வெறுமனே ஒரு சோதனை இல்ல, இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஒட்டுமொத்த எரிசக்தி துறைக்குமே ஒரு சவாலா அமையுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் ஆற்றலை பத்தி பொய் சொல்றீங்க. ஆற்றலை அழிக்கவே முடியாதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ அது அதோட முழு சக்தியும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நீங்க டிசைன் பண்ணின கருவிதான் தப்புன்னு அவர் வாதாடுறார். அப்போ நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு அணுசக்தி மாதிரி ரொம்ப சிக்கலான, விலை உயர்ந்த, சில சமயம் ஆபத்தான ஒரு வழி. அதுக்கு பெரிய உள்கட்டமைப்பு தேவை. இன்னொன்னு இந்த துத்தநாக சக்தி மாதிரி ரொம்ப எளிமையான, மலிவான, பாதுகாப்பான வழி. இதுக்கு தூக்கி எறிகிற பொருட்களே போதும். இந்த 2வது வழிதான் எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கும்னு அவர் நம்புறார். அப்போ ஒருவேளை நம்ம எதிர்காலத்துக்கான ஆற்றல்
பெரிய பெரிய அணு உலைகள்ல இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற குப்பை பொருட்கள்ல மறைஞ்சிருக்கலாமா? நாம இன்னைக்கு பார்த்தது இந்த அறிவியலை சரிபார்க்கறதுக்காக இல்ல. ஆனா உண்மையான சக்தி எங்க இருந்து வருதுன்னு நம்மளையே திரும்ப யோசிக்க வைக்கிற ஒரு யோசனையோட பயணத்தை தான் பார்த்தோம்.